செய். இந்தோனேசிய ஜனாதிபதி பிரபோவோ சுபியாந்தோ இன்று மலேசியாவிற்கு ஒரு நாள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ளார். இன்று காலை 10:15 மணியளவில் KLIA காம்ப்ளெக்ஸ் பூங்காராயாவில் வந்திறங்கிய அவரை வெளியுறவுத்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ முகமது அசானும் மலேசியாவிற்கான இந்தோனேசிய தூதருமான டத்தோ எர்மோனோவும் வரவேற்றனர். கடந்த வருடம் அக்டோபர் மாதம் பதவியேற்றது முதல் இதுவே அவரின் முதல் மலேசிய பயணமாகும். இப்பயணத்தின் போது அவர் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை சந்தித்து பேசுவதோடு மட்டுமல்லாமல் மதிய உணவிற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விஸ்மா புத்ரா கூறுகையில், இரு நாட்டின் தலைவர்களின் இந்த சந்திப்பு இருவழி உறவுகளை வலுப்படுத்துவதோடு இரு நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், கலாச்சாரம், பாதுகாப்பு மேலும் இராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்தும் எனவும் தெரிவித்துள்ளது. ஆசியான் தலைமைத்துவத்தை நாடு மேற்கொள்ளும் அதே வேளையில் இரு தலைவர்களும் ஆசியான் சமூகத்தின் வளர்ச்சியையும் பிராந்திய ஒத்துழைப்பையும் அது மட்டுமின்றி உலகளாவிய சவால்கள் குறித்து விவாதிப்பார்கள் எனவும் விஸ்மா புத்ரா கூறியது. 2023ஆம் ஆண்டு இந்தோனேசியா வர்த்தக ரீதியில் 7வது இடத்தில் மலேசியாவுடன் 111.21 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிற்கு வர்த்தகம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானிய பிரதமர் ஷிகேரு இஷிபாவின் மலேசியாவிற்கான 2 நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணத்தின் போது முதலீடு, வர்த்தகம் மேலும் சரவாக் மாநிலத்தை பிராந்திய ஆற்றல் மையமாக, குறிப்பாக மின்சார சக்தி மையமாக மேம்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்படும் என பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். நாட்டை மேம்பட்ட ஆற்றல் மையமாக உருவாக்குவதற்கு முக்கியமாக சரவாக் மாநிலத்தை பிராந்திய ஆற்றல் மையமாக மாற்றும் பணியை மாநில தலைவர் தான் ஸ்ரீ அபாங் ஜோஹாரி துன் ஒபெங் முன்னெடுப்பார் என்றும், இந்த முன்னெடுப்புகள் ஆற்றல் உருமாற்ற திட்டத்தினால் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரு நாட்டு தலைவர்களின் இச்சந்திப்பின் வாயிலாக சரவாக் மாநிலம் மிகப்பெரிய அளவில் மின்சார உற்பத்தி செய்து இந்தோனேசியா போன்ற அண்டை நாடுகளுக்கு விநியோகம் செய்ய முடியும் எனவும் அபாங் ஜோஹாரி கூறினார். தற்போது சரவாக் மாநிலம் மின்சார உற்பத்தி செய்து இந்தோனேசியாவின் மேற்கு களிமந்தானுக்கு விநியோகம் செய்து வரும் நிலையில் சரவாக்கின் மின்சார உற்பத்தி நிபுணத்துவம் மீதும் தொழில்நுட்பம் மீதும் தாம் பெரும் நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும், ஆசியான் பிராந்தியத்தின் முக்கிய ஆற்றல் மையமாக மாநிலத்தை உருமாற்றம் செய்ய முடியும் எனவும் அபாங் ஜோஹாரி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டிற்கான SPM தேர்வின் வரலாறு பாடத்தின் கேள்வித்தாள்கள் கசிந்திருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டு அடிப்படையற்றது என்று கல்வி அமைச்சு கூறியுள்ளது. கல்வி அமைச்சு மேற்கொண்ட விசாரணையில் இது குறித்து சமூக வலைதளத்தில் வைரலாக பரவிய தரவுகளின் அடிப்படையில் SPM வரலாறு தேர்வுத்தாள்கள் 1 மற்றும் 2 எங்குமே பகிரப்படவில்லை என்றும், வரலாறு பாடநூலில் உள்ள தலைப்புகள் மட்டுமே இடம்பெற்றிருந்தன என்றும் அமைச்சு கூறியது. இதனிடையே கல்வி அமைச்சின் கேள்வித்தாள் கசிவின் வரைமுறையின்படி இந்த தரவுகள் கேள்வித்தாள் கசிவு என ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என அமைச்சு விளக்கமளித்தது. இதையடுத்து தேர்வெழுதும் மாணவர்கள் பதட்டம் அடைய வேண்டாம் எனவும் தேர்வில் கவனத்துடன் இருக்கும்படியும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. (2025ஆம் ஆண்டிற்கான ஹென்லே பாஸ்போர்ட் இண்டெக்ஸின் அடிப்படையில் சிங்கப்பூர் மீண்டும் சிறந்த பாஸ்போர்ட்டிற்கான பட்டியலில் 195 நாடுகளுக்கு தடையில்லாத பயணம் மேற்கொள்ள வழிவகுப்பதால் முதலாம் இடத்தை பிடித்துள்ளது. இதனிடையே ஜப்பான் 193 நாடுகளுக்கு செல்வதற்கான விசா ஃப்ரீ, விசா ஆன் அரைவல் வசதிகளை கொண்டிருப்பதால் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. மேலும் தென்கொரியா உட்பட பின்லாந்து, பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி போன்ற நாடுகள் 192 நாடுகளுக்கு செல்ல அனுமதிப்பதால் 3ஆம் இடத்தை பிடித்துள்ளன. 2025ஆம் ஆண்டிற்கான முதல் 10 இடங்களை சிறந்த வெளியுறவு கொள்கைகளை கொண்டிருக்கும் நாடுகளான பிரிட்டன், அமெரிக்கா போன்ற நாடுகள் தக்க வைத்துக் கொண்டுள்ளன. முதல் 10 நாடுகளின் பட்டியலில் டென்மார்க், ஸ்வீடன், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளும் இடம்பெற்றுள்ளன. ஹென்லேவின் பாஸ்போர்ட் இண்டெக்ஸின் பட்டியலின் அடிப்படையில் மலேசியா 183 நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதன் வாயிலாக 12வது இடத்தை பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.